ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான். ஒரு பெரிய ராஜ்யத்தில் ஒரு ராஜா தன்னுடைய தோட்டக்காரனை அழைச்சி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த நாட்டில் வேறு எந்த சாம்ராஜ்யத்திலும் இல்லாத அளவுக்கு நம்ம அரண்மனையில் ஒரு மிக உயர்ந்த மரத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த தோட்டக்காரரும் ஒத்துக்கிறாரு. அவர் விதை போட்டு அதுக்கு நாள்தோறும் தண்ணியும் ஊற்றுறாரு. ஆனால் அது வறண்டு போன மண்ணாகவே இருக்குது, எதுவுமே வளரலை. அதை பார்த்த ராஜா, என்ன இன்னும் விதைகள் எதுவுமே வளரல, இது வீண் முயற்சி போல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் முதியவர் எதுவுமே பேசல. தலை குனிஞ்சு தன்னுடைய வேலையை தொடர்றாரு. நாட்கள் கடந்து சென்றது. மண் இன்னும் வறண்டதாகவே இருந்தது. யாரும் அவரை நம்பல. ஆனால் தினமும் காலையில் அவர் அதுக்கு தண்ணி ஊற்றினாரு. ஒவ்வொரு இரவும் பொறுமையோடு உழைக்கிறாரு. ஒரு நாள் அந்த வறண்ட மண்ணிலிருந்து சிறிய பச்சை முளைகள் துளைத்தது. இப்போது அந்த ராஜா, சிறுத்த ராஜா இப்போ அமைதியாக பார்க்குறாரு. இப்போ அந்த முதியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நீங்கள் பார்க்கலன்றதால அது வளரல என்று அர்த்தம் இல்லை. இது மூங்கில் மரம், இது வளர 5 இயர்ஸ் எடுத்துக்கும். அது வளர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய வேர்களை பூமிக்கு கீழே ஆழமாக பதிக்கிறதுக்காக தான் அந்த 5 வருஷத்தை எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ துளிர் விட்டதுமே 6 வாரங்கள்லே அது மிகப்பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது. நம்ம பார்க்கலன்றதால நம்ம எஃபர்ட் போடலை, நம்மளோட எஃபர்ட்டுக்கு பலன் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம போடுற எஃபர்ட் கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டோட நம்ம உழைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.